ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் தியாக்ஸ். இன்றைக்கி ஏகாம்பரநாதர் ஆலயத்தில் இருக்கோம். ஒரே நாளில் 21 ஆலயங்கள் காஞ்சிபுரத்தில் பார்க்குறது. இதுக்காக இன்றைக்கி நம்ம ஒரு 10 ஆலயம் பார்த்தாச்சு. 11வது ஆலயமாக இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கோம். வாங்க இன்றைக்கி என்னென்ன சிவாலயங்கள் பார்க்க போகிறோம் அதையும் தொடர்ந்து பார்ப்போம். அப்படியே இந்த ஆலயத்தோட வரலாறும் பார்க்கலாம். பஞ்சபூத ஸ்தலங்கள், அதில் முக்கியமான ஸ்தலமாக இந்த ஏகாம்பரநாதர் ஆலயம் அமைஞ்சிருக்கு. இங்கே இருக்க மூலவர் பார்த்திங்கன்னா ஏகாம்பரேஸ்வரர், அடுத்தது ஏகாம்பரநாதர், திருவேகம்பர் அப்படின்ட்டு அழைக்கப்படுறார். தாயார் நாமம் பார்க்கும்போது காமாட்சி அம்மன், ஏலவார் குழலி. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மாமரம் பார்ப்போம், சலவிருட்சம். அதுதான், அதில் 5 வகையான சுவையோட பழங்கள் பழுக்கும் அப்படின்வாங்க. புராதனமான ஒரு மரமும் கூட. சிவகங்கை குளம் உள்ளே போனோன்னு நம்ம பார்க்கக்கூடிய குளம், அந்த தீர்த்தம் பார்த்திங்கன்னா சிவகங்கை கம்பா நதி அப்படின்னும் அழைக்கப்படுது. வாங்க உள்ளே நம்ம நடந்து போகும்பொழுது இன்னும் நிறைய வரலாறு, இனி என்ன இந்த கோவிலில் நடக்க போகுது, என்ன விசேஷம், அதையும் தொடர்ந்து பார்க்கலாம். 2ஆம் நரசிம்ம பல்லவன் அவர் பார்த்திங்கன்னா கைலாயநாதர் கோவில் கட்டியிருக்கார். அதற்கு அப்புறம்தான் இந்த கோவிலை கட்டியிருக்காங்க. பல்லவர்கள் ஆட்சியில் கட்டப்பட்டு சோழர்கள், விஜயநகர அரசுகள் இவங்கெல்லாம் மேலே மேலே பார்த்திங்கன்னா நிறைய புனரமைப்பு பணிகளும் புதிய புதிய கோபுரங்களும் மிக உயரமான மதில் சுவரும் அதுக்கு அடுத்தடுத்து வந்த ஆட்சியாளர்கள் செய்திருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா புனரமைப்பு பணிகள் நடந்துகிட்ருக்கு. டிசம்பர் 8ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெறுது. கண்டிப்பாக உங்களால் பங்கேற்க முடியும்னும் போது டிசம்பர் 8 தவற விடாதீங்க. அன்றைக்கி இன்னொரு தனி சிறப்பு என்னென்னா தங்கத்தேர். 25 அடி உயரத்தில் இருக்க தங்கத்தேர், அதுவும் பார்த்திங்கன்னா உலா வருவது, கும்பாபிஷேகம் எல்லாமே டிசம்பர் 8ஆம் தேதி தான். 25 அடி உயரம்னா எவ்வளோ பெருசாக இருக்கும் பார்த்துக்கோங்க. டிசம்பர் 8 கும்பாபிஷேகமும் பார்க்கலாம், 25 அடி உயர தேரையும் பார்க்கலாம். இதற்கான யாக சாலைகள் பார்க்கும்போது 70 ஹோமகுண்ட அந்த யாக சாலைகள் ஆயத்த நிலையில் இருக்கும். 160 சிவாச்சாரியார்கள், 160 வேத விற்பனர்கள், 30க்கும் மேற்பட்ட ஓதுவார்கள், இவர்கள் முன்னிலையில் பார்த்திங்கன்னா 3 நாட்கள் கும்பாபிஷேகத்துக்கு முன்னாலேருந்தே இந்த யாகசாலை பூஜைகளும் நடைபெறுது. 8 வர முடியலன்றவங்க 7ஆம் தேதியும் போய் பார்க்கலாம். ஸோ உங்கள் சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி 48 நாளுக்குள்ளே எப்போ வேணாலும் நம்ம போயிட்டு இங்கே இருக்க ஏகாம்பரநாதரை தரிசிக்கும் பொழுது நம்ம கும்பாபிஷேகத்தில் பங்கேற்ற பலன்கள் கிடைக்கும். உங்களுக்கு தெரிந்த இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள். டிசம்பர் 8. ஸோ இந்த ஆலயத்தோட வரலாறு தனி பதிவு ஒன்று போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பாருங்கள். சிவன் பார்வதி இதை மாதிரி நம்ம ஸ்வரூபத்தோட இந்த லிங்கம் பார்வதி தாயார் அணைச்சிட்ருக்க மாதிரி நம்ம பார்க்கும் பொழுது காண கண்கோடி வேண்டும்னே சொல்லலாம். உள்ளே இருக்க இந்த ஆலயத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அங்கே இருக்க மாமரத்தையும் பார்த்துட்டு வந்தாச்சு. பழமையான மாமரம் சொல்லக்கூடியது இப்போ கொஞ்சமாக அதிலிருந்து ஒரு கன்று மாதிரி எடுத்து புதுமையாக பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. இப்போ அது துளிர்க்க துவங்கியிருக்கு. ரொம்பவே புராதன மரம் அப்படின்னும் நம்ம இந்த மாமரத்தை சொல்லலாம். சிவகங்கை குளம் எல்லாமே இப்போ புனரமைப்பு பணிகள் நடைபெறுது. டிசம்பர் 8க்கு அப்புறம் வந்தீங்கன்னா புது பொலிவோடு பார்த்திங்கன்னா இந்த காஞ்சி மாநகரமே திருவிழா கோலம் பூண்டு இருக்கும். குளத்தில் இப்போ மழை பெஞ்சதால் அழகாக பார்த்திங்கன்னா நீர் நிரம்பி இருக்குது. இங்கே நந்தி பகவானுக்கான அந்த பெயிண்டிங் வேலையும் பார்த்திங்கன்னா நடந்துகிட்ருக்கு. நாங்கள் சுவாமியை தரிசிச்சுட்டு வந்தாச்சு. மனசுக்கு ரொம்பவே திருப்தியாக இருந்தது. இருந்தாலும் நம்ம உள்ளே போயிட்டு மூலவரை தரிசிக்கும் பொழுது தான் இன்னும் முழுமையான ஒரு திருப்தின்றது இருக்கும். கண்டிப்பாக டிசம்பர் கழித்து நாங்கள் இன்னொரு முறை இங்கே வரலான்னு முடிவு எடுத்திருக்கோம். இதே மாதிரி நிறையா ஆலயங்களுக்கும் திருப்பணிகள் நடந்துகிட்ருக்கு. இப்போ திருப்பணிகள் நடைபெறக்கூடிய எல்லா ஆலயத்துக்கும் அதுக்கப்புறம் ஒரு முறை இங்கே வரணும்னு நாங்கள் முடிவெடுத்திருக்கோம். இப்போ நாங்கள் குபேரர் ஆலயம் போகிறோம். குபேரர் ஆலயம் இது பார்த்திங்கன்னா காஞ்சியிலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இப்போ ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஆலயம்தான். இருந்தாலுமே நம்ம தொன்மையாக இருக்கக்கூடிய 1500 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோவில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அழகாக பார்த்திங்கன்னா வடிவமைச்சிருக்காங்க. ராஜகுபேர ஆலயம் சொல்லிட்டு இந்த இடத்துல சித்தர் பீடம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ராஜகுபேரர் உள்ளே போயிட்டு நம்ம குபேரரை தரிசிக்கும் பொழுது பின்புறத்தில்
உயர்ந்த அளவில் சிவபெருமானோட ஒரு ஸ்வரூபம். பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருக்குது. நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த தங்க கதவுகள் இதெல்லாம் மூடி தான் இருக்குது. சைடில் நமக்கு ஒரு சின்ன வழி கொடுத்துருக்காங்க. அதன் வழியாக போய் தரிசிச்சுட்டு நம்ம வெளியில் வரா மாதிரி இருக்கும். பார்த்து இந்த கோவிலை கட்டியிருக்காங்க. ஸோ நாங்கள் போயிட்டு குபேரர்கிட்ட எங்களுக்கு 16 செல்வம் வேணும்னு கேட்டுட்டு வெளியில் வந்து புகைப்படம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். 1000 ஆண்டுகள் 1500 ஆண்டுகள் இதை மாதிரி பழமையான ஆலயத்தோட இப்போ பார்த்திங்கன்னா காஞ்சியில் இதை மாதிரி புது ஆலயங்கள் நிறையவே உருவெடுத்திருக்கு. இதுவும் ஒரு பாராட்டுக்குரிய விஷயம்தான். மக்கள் பக்தி மார்க்கத்துக்கு போகிறாங்கன்னு நினைக்கும் பொழுது. அடுத்தது நம்ம தரிசிக்கக்கூடிய ஆலயம் தவளேஸ்வரர். லகுலீசன் அப்படின்ற யோகாச்சாரியார் இமயத்தில் பூஜை செய்து இங்கே வந்து இந்த லிங்கத்தை உருவாக்கி அவர் தொண்டுகள் செய்திருக்கார் இந்த ஆலயத்துக்கு. அத்தனை ஒரு தனி சிறப்பு இந்த ஆலயத்துக்கு இருக்குது. லகுலீசன் இந்த யோகாச்சாரியார் மாதிரியே ஸ்வேதன், ஸ்வேதகேது, சுதாகரன், ஸ்வேதலோகிதன், ஸ்வேதசீகன், ஸ்வேதாச்சுவன், துந்துமி, லகுலீசன் இதை மாதிரி எல்லா யோகிகளுமே இமயமலையில் தவம் புரிஞ்சு இந்த குளத்தை சுற்றி பல ஆலயங்கள் எழுப்பியிருக்காங்க. நம்மளால் முடிஞ்சது இப்போதைக்கு சில ஆலயங்கள் தான் பார்க்க முடிஞ்சது. சில ஆலயங்கள் தான் எஞ்சியும் இருக்குது. இப்போ வந்திருக்க இந்த ஆலயம் அருள்மிகு வழக்கருத்தீஸ்வரர் ஆலயம். வழக்குகள் இருக்குன்னும் போது இங்கே வந்து வேண்டிக்கிறோன்னா அந்த வழக்குகள் நமக்கு பார்த்திங்கன்னா எளிமையாக முடியும்னு சொல்கிறாங்க இங்கே மக்கள். சத் அசத் இந்த 2 வார்த்தைகளுக்கான அர்த்தங்களுக்கு பார்த்திங்கன்னா தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் ஒரு போட்டி ஏற்படுது. இதுக்கான அர்த்தம் இது இல்லை அது இல்லைன்னுட்டு உடனே சிவபெருமான் கிட்ட வந்து கேட்கும் பொழுது அவர் அதற்கான சரியான விளக்கத்தை கொடுத்து அந்த வழக்கை பார்த்திங்கன்னா அறுத்து வைக்கிறார். அதனால் தேவர்கள் இந்த இடத்துல ஒரு சிவலிங்கத்தை உருவாக்கி வழக்கருத்தீஸ்வரர்னு சொல்லிட்டு தேவர்கள் முனிவர்கள் எல்லாருமே வணங்குறாங்க. இதனாலேயே நிறைய பேர் வழக்குகள் இருக்குது தீராமல் இருக்குன்னா இங்கே வந்து நெய் தீபம் ஏற்றுறாங்க 9 வாரங்கள். அவர்களுக்கான அந்த வழக்குகள்லாம் பார்த்திங்கன்னா சீக்கிரமே தீர்ந்து போகிறதா இங்கே இருக்க சுவாமிகள் சொன்னார். தேவர்கள் முனிவர்கள் இவர்களுக்கான பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது, இவர்களுக்கான அந்த மனக்குழப்பத்தை தீர்த்து வச்சதால் இங்கே இருக்க வழக்கருத்தீஸ்வரர் வழக்குகள் நடைபெறுது. அதற்கான வெற்றிகள் மட்டும் கொடுக்கக்கூடியவர்னு இல்லை, வழக்குகளே இல்லாமல் மனசில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு குழப்பமான நிலை இருக்குது. இந்த பக்கமாக அந்த பக்கமாக இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு வகையில் ஒரு வழக்கு தான். மனக்குழப்பங்கள் தீர்றதுக்கும் இங்கே நிறைய மக்கள் வராங்க. விடையும் பார்த்திங்கன்னா கிடைக்கும். காஞ்சி கைலாயநாதர் ஆலயத்தில் இருக்க மாதிரியே தான் அருங்கோணப்பட்டையில் இருக்கக்கூடிய சிவலிங்கம் இங்கே நம்ம பார்க்குறோம். இங்கே 2 சிவலிங்கங்கள் தரிசிக்கிறோம். ரொம்பவே அற்புதமாக இருந்தது இந்த கோவிலோட வரலாறு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே திவ்ய தேசங்கள் தான். இப்போ மணி நமக்கு 6 ஆகுது. 6லேருந்து 8க்குள்ளே ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே ஒரு 5 திவ்ய தேசமாவது பார்க்கணும் அப்படின்னு நாங்கள் கிளம்பிட்டோம். கண்டிப்பாக எங்களோட தொடர்ந்து ஒரு 4 எபிசோடாக நீங்கள் ட்ராவல் பண்ணுறவங்க இன்னும் ஒரு 2 எபிசோட் ட்ராவல் பண்ணிங்கன்னா திவ்ய தேசங்களையும் பார்த்துருவீங்க. தொடர்ந்து வர பதிவுகள் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க விஜய் தியாக் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆண்கள் ட்ராவல் விலாக் பண்ணுறது ரொம்பவே கடினமானது. இன்னும் பெண்கள் குடும்பத்தில் இருக்க எல்லா நிர்வாகத்தையும் பார்த்துட்டு ட்ராவல் விலாக் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். பாராட்ட நினச்சா லைக் பட்டனை லைட்டாக தட்டுங்க.